இது வந்து ஈசா மையத்துக்கு போகிற வழி. இது பழைய வழி. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஈசாவில் போகிறது இல்லை. இந்த பக்கம் போகணும். அந்த பக்கம் போகிறத வந்து விடாமல் அந்த பக்கம் சுற்றி போகிறோம். ஸோ இதில் நடந்து போகிறவங்க மட்டும் போவாங்க. இங்கே வந்து பூரா வந்து ஈசா மையம் இல்லையா, இதெல்லாம் விலங்கு வராமல் இருப்பாங்க. இந்த பக்கம் ஜீவ சமாதி கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா இங்கேருந்து கோயம்புத்தூர் 29 கிலோமீட்டர். கிரீன் ஜோன் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு காமிக்கிறேன். பார்க்கிங்காக வச்சுருக்காங்க. ஒரு நாடே வந்து ஈசா மையத்துக்காக அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஈசா மையத்துக்கு யாருக்கு ஈசா மையத்தில் இந்த மக்கள் சிவன் வந்து உங்களுக்கு வளர்த்துருப்பாங்க. அதிகமாக ஒடுக்க போறாங்க. எடுத்துக்கொண்டால் என்ன எல்லாம் நாங்கள் காமிக்க முடியாது. எப்படி காமிக்கிறோம் அதை தாண்டி தொண்டாமுத்தூர் வழியாக நிறுத்திடுவாங்க. இங்கே பேரூர் வழியாக வரும்போது பார்க்கிங் நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி 26ஆம் தேதி நடக்கக்கூடிய சிவராத்திரிக்கு 25ஆம் தேதியிலேருந்து பிளாக் போட்டு வண்டிகளாக நிறுத்தி அதுக்கு வந்து ஒரு பணபத்திரகாளி கோயில் போகிறது வழி இருக்குது. அப்பப்போ வந்து காட்டுக்குள்ளே போய் உள்ளே போய் கும்பிடணும். தூரம் போய் அதுக்கு அனுமதி வந்து எப்பயாவது கொடுப்பாங்க. காட்டு அதிகாரிகள் தான் போலீஸ் சிவராத்திரி கொண்டாடுறதுக்காக போட்டு கட்டிங்க அங்கே நிற்கிறியா இல்லைங்க. அங்கே வந்து அவர் மக்கள் ஜனம் கூட்டம் அப்படிங்கிறது மூச்சு கிடக்கும். ஏரியா ஃபுல்லாகவே லிங்கம் சம்பந்தமானதான். இங்கே நிற்க வேணாலும் வெளியே ஏண்டவா இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு துளி மனதிலாக நினைத்துக் கொள்ளுங்கள். நினைக்க உங்களுக்கு என்ன கிடைக்கும், அருள் பணம் அதிகமாக கிடைக்கும்.